18/5/2026 பாக்கியத்தாரா PT 54க்கு உண்டான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 965 ரிசல்ட்டு 9ஆம் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். ஏ போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா, போர்டை பொறுத்த வரைக்கும் 6-9 கொடுத்துருக்குறோம். நேற்றுக்கு நம்ம எத்தனை பேர் வீடியோ கவனிச்சிங்கன்னு தெரில. சி போர்டு 5ஆம் நம்பர் வரலான்னு தான் சொல்லியிருந்தேன். நான் 0 வரலன்னா 5 வந்துடும் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கரெக்டாக வந்திருக்கு. இந்த 6-9 மட்டும்தான் இடம் மாறி இருக்குது. 6 கீழே வந்திருக்கு, 9 மேலே போயிருக்குது. சரிங்களா, ஆனால் 9-6 வரலாங்கிறது தான் போர்டில் இருந்துச்சு, கரெக்டாக வந்திருக்கு. 0 வரலன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 5ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி தான் 5ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். இந்த 4 நம்பரு நம்ம சி போர்டாக சொல்லியிருந்தோம். கரெக்டாக 5 வந்திருக்குது. ஏன்னா அது வரலன்னா 5ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தேன். அது கரெக்டாக வந்திருக்கு. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் கரெக்டாக நம்ம பழையபடி நம்ம இதுக்குள்ளே வந்துட்டாங்க. என்னென்னா பவர் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டைரெக்டாக வரும்போது வந்துடும். எப்படிலாம் பவராக இருக்குங்கிறத பாருங்கள். 0 1 56 65ன்னு வந்திருக்கு. 64 4க்கு பவர் 9 96ன்னு வந்திருக்குது. 0 9 59 95 ஏசியில் வந்துருக்குது. 68 63 கணக்கு. 63ங்கிறது 3 4அடியில் வந்துருச்சு. இந்த மாதிரி 4அடி இந்த மாதிரி வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம பவரில் வர்றதுனால நம்ம கொஞ்சம் 4அடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைனா நம்ம 7 வச்சு எடுத்துருந்தோம். நேற்றுக்கு 3 வந்திருக்குது. பார்த்திங்கன்னா 7 மட்டும் மிஸ்ஸு. இங்கே 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6, 3 அப்படியே தான் வந்திருக்கு. 7 இருக்க இடத்துல 9 வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அப்படியே 4அடி தான், ஆனால் பாக்ஸ் வின்னிங்கு வந்திருக்கும். சரிங்களா, ஓகே. நாளைக்கு உண்டான கடிப்புக்குள்ளே பெறலாம். இந்த மாதிரி வந்திருக்குது. நாளைக்கும் எப்படி வரலாம். 0 9 சி போர்டு எடுத்துருக்கிறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 7 சப்போர்ட்டுக்கு 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர் நாங்கள் கொடுக்கல, காரணம் சொல்கிறேன். 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2, 6க்கு பவர் 1. ஏன்னா நாளைக்கு 6 1ங்கிறது வரும். 6ஆம் நம்பர் ஏ போர்டுக்கும் வரலாம். சரிங்களா, இந்த 1 வரலன்னா 6 வந்துடணும். அந்த இடத்துல 996ன்னு வரணும், இல்லைன்னா 994ன்னு வரணும். சரிங்களா, 4ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். 4ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா, 1 4 ஏ போர்டுக்கு கூட நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த 3 1 6 வரலைன்னா 4ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போயிடணும். சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 0 தான் வரணும். சரிங்களா, அதிகபட்சமாக 0 தான் வரணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 7ஆம் நம்பர் கீழே இறங்கலாம். சரிங்களா, காரணம் என்னென்னா 23 இருக்குது, 32. அது 3 எங்கே வரும்னு தெரியல. அதனால் நான் 3 ஏ போர்டில் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் போர்டுக்கு சி போர்டுக்கு அதிகமாக காட்டுற மாதிரி இருக்குது. ஏ போர்டில் வரலன்னா சி போர்டுக்கு வரணும். சரிங்களா, 9ஆம் நம்பர் இங்கே 39 இதெல்லாம் கிடச்சிருக்கிறதுனால வச்சுருக்கிறேன். ஆனால் 34ங்கிற மாதிரியும் வருது. இது பார்த்திங்கன்னா கீழே 3 டிஜிட்டல் வரும்போது அதை சொல்கிறேன் நான். சரிங்களா, 3ங்கிறது வரலாம் ஆட்டத்துக்கு. நாளைக்கு வந்துச்சுன்னா அதிகப்படியாக ஏ போர்டில் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த 9 அல்லது 4. சரிங்களா, 9 வரலன்னா 4ஆம் நம்பர் வரணும். அந்த மாதிரி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். 2வது கப்பு காரணம், இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த 4 9 9 4ங்கிற மாதிரி 4 9 0 அந்த மாதிரி கூட 490 கூட வரலாம். சரிங்களா, அப்படி பார்த்தா 4ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போயிடணும், 9 பி போர்டுக்கு வந்துடணும். சரிங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள். ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது இந்த பேட்டர்னில் இதில் தான் வரும். ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி அடிப்பாங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் தெளிவாக உட்காந்து எழுதி பாருங்கள் இதில் இருக்க நம்பரை. ஆனால் 3ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கும் நாளைக்கு. சரிங்களா, அது இல்லாமல் ஆட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஆனால் போர்டில் 4 7 6 தான் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. சரிங்களா, அதையும் பார்க்கணும் நம்ம. 6ஆம் நம்பர் ஒருவேளை 9 திருப்பினா 6ன்னு சி போர்டுக்கு வந்தாலும் வரலாம். சரிங்களா, அப்படி 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்தால் 3 6 9 இந்த இருக்குது பாருங்கள். 3 6 9 இல்லை 3 9 6ங்கிற மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, பாருங்கள். 2Dயை பொறுத்த வரைக்கும் 70 63 39 58 23 28 43 83. சரிங்களா, இதுதான் நாளைக்கு உண்டான நம்மளுக்கு கிடைக்கிற 4 நம்பருக்கு உண்டானதும் 3 நம்பருக்கு உண்டானதும் இதில் தான் வரும். சரிங்களா, பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி சி போர்டு வந்தால் என்ன வரும், 2 நம்பர் 3 நம்பர் உள்ளே வர்றதுக்கு 5 0 7 2 8 3. இதிலேருந்து நாளைக்கு 2 நம்பர் அல்லது 3 நம்பர் உள்ளே வரணும். 6 நம்பரில் நம்மளுக்கு அந்த சாட்டு பிரகாரம் ஒரு நம்பருக்கு 6 நம்பர் வந்துடும். அதை வச்சு நம்ம லாஸ்ட்டில் இந்த 3 போர்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, இந்த 3 போர்டுக்குள்ளார வரணும். நேற்றுக்கு என்ன வந்திருக்குதுன்னு பார்த்துடலாமா. நேற்றுக்கு என்ன வந்திருக்குது, 9 6 5 9 வந்திருக்குது.
சரிங்களா. 6 வந்தது சொன்னேன்ல. இந்த மாதிரி 9, 6, 5 மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்திருக்குது. அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. நாளைக்கும் 2 நம்பர் அல்லது ஒரு நம்பராவது உள்ளே வராமல் இருக்காது. அப்படி வச்சு தான் அடிப்பாங்க. அதிகபட்சமாக 3 கூட 2ஓ 7ஓ இந்த 0வோ ஏதோ ஆக்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3, 7, 0வும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. 3 டிஜிட்டல் அது மாதிரி டபுள்ஸ் வந்தால் 5, 7, 3, 1 வரணும் நம்மளுக்கு. சரிங்களா. பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்தவரைக்கும் 370, 243, 243னும் வரலாம். அதை அப்படியே திருப்பியும் போடணும். சரிங்களா. 342 அல்லது 324 அந்த மாதிரியும் வரலாங்க. சரிங்களா. அதேமாதிரி 380, 308 ஆனால் 380 வரலாம் அதிகபட்சம். 385, 328, 439 இதை தான் ஏதாவது டெஸ்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 369 இல்லைன்னா 396. சரிங்களா. அதுதான் பாக்ஸும் கொடுத்துருக்கேன். 180 வந்துச்சுன்னா அது 180ஆவே தான் வரணும். சரிங்களா. பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல கேஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.